பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆம்புலன்ஸ், சீமான் அவர்களுக்கு செய்தியாளர்கள், தொடரும் திராவிடத்தினுடைய பேடித்தனம் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பங்கு பெற்ற கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு அந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த சம்பாஷணைகள் குறித்து நாம் விரிவாக பேசலை. அதற்கு காரணம் என்னன்னா, மறுமுறை இது போன்ற ஒன்று நடந்துச்சுன்னா இது ஒரு பெரிய செய்தியாக்கிட்டு பேசுவோம். ஏன்னா இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி தொடர்புடைய நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த கூட்டம் நடத்துகிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை வெளியில் இப்போ பேசினோம்னா அடுத்த கூட்டத்தில் உஜார் ஆகிடுவாங்க. அடுத்த கூட்டத்துக்கு வரட்டும், அது நம்ம அந்த கணக்கை தீர்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அதை பற்றி விரிவாக பேசலை. இருந்த பொழுதும் அங்கு வந்தவர்கள் சிலர் பேசினாங்க, வராதவர்கள் அப்படியே பேசினாங்க. இன்னும் திராவிட கூடாரங்களில் இருக்கிற செய்தியாளர்கள் கூட்டத்தில் சில பேர் செய்தியாளர்கள் தாக்கப்பட்டார்னு எழுதினாங்க. சில பேர் பொதுமக்களை ஓடி போய் அடிச்சிட்டாரு சீமான் அப்படின்னு பேசினாங்க. சில பேர் இல்லை இது தாக்கப்பட்டது அராஜகம், சொந்த கட்சிக்காரனையே அடிச்சிட்டாருன்னு சில பேர் பேசினாங்க. சில பேர் இது நாம் தமிழர் கட்சியினுடைய பாதுகாப்புக்கு இருக்கின்ற பாதுகாப்பு படை வீரர்களினுடைய கவனத்து குறைவால் நடந்துச்சு அப்படி இப்படி நல்லா பேசினாங்க. சரி, இதெல்லாம் அவங்கெல்லாம் ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் கூட்டத்தில் எது நடந்தாலும் இவங்க பேசு பொருளாக மாற்றிடுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மேடையில் பேசுகிறத இவங்க பேசு பொருளாக ஆக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, நேற்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து நடத்துகின்ற, அதாவது அவர் எழுச்சி தமிழரினுடைய புரட்சி பயணம் அப்படிங்கிற பயணத்தினுடைய பொதுமக்களினுடைய சந்திப்பில் ஒரு ஆம்புலன்ஸ் குறுக்கால போகுது. சரி, குறுக்கால போகிற ஆம்புலன்ஸை அனுமதிச்சிட்றாங்க. மறுபடியும் 5 நிமிஷத்தில் இன்னொரு ஆம்புலன்ஸு குறுக்காக வருது. சரி, அதையும் அனுமதிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது தான் அது ஒற்று முழுதாக கவனிக்கப்படுகிறது. போகும்போது எம்டி ஆம்புலன்ஸாக தான் போணுச்சு. போகும்போது என்ன சீரியல் நம்பரு, என்ன வண்டி எண் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டாங்க. மறுபடியும் 5 நிமிஷத்தில் அதே வண்டி எந்தவித நோயாளியையும் ஏற்றிக்கொள்ளாமல் அதே எண்ணோட திரும்பி வருது. திரும்பி வரும்பொழுது தான் இவங்களுக்கு தெரியுது, எல்லா இடத்துலையும் இது நடந்திருக்கிறது தெரியுது. ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, ஒரு உணர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அல்லது கருத்தாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த கூட்டத்தினுடைய அமைதியை குலைக்க வேண்டும், அதாவது கவனத்தை சிதறடிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு ஆம்புலன்ஸ் ஆனது அங்கே கூட்டத்தை பகிர்ந்துக்கிட்டு போகிற மாதிரி நடந்திருக்கு. இது ஒரே ஒரு இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தால் எடப்பாடி பழனிசாமி ஆட்கள் கோவப்பட போகிறதில்ல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் கோவப்படுறதெல்லாம் அரிதிலும் அரிதான நிகழ்வு. ஆனால் அவருக்கு இந்த நிகழ்வை பார்த்த பிறகுதான் தெரியுது அஇஅதிமுகவினர் என்ன மாதிரி அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா கூட்டங்கள்லையும் இது நடந்திருக்கு. இது எதேச்சையாக நடக்கல, திட்டமிட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறத நேற்றைய தினம்தான் முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா ஆட்கள் இல்லாமல் போன வாகனத்திற்கும் ஒரே எண்ணு, ஆட்களை ஏற்றாமல் 5 நிமிஷத்தில் திரும்பி வர்ற வாகனத்திற்கும் ஒரே எண்ணு, ஒரே சீரியல் நம்பர், எல்லாம் ஒன்று, டிரைவர் ஒன்று. அப்போ எதுக்காக இந்த கூட்டத்தை, இவ்வளோ பெரிய கூட்டத்தை நெரிசலை கடந்து இங்கிட்டு போனால் அடுத்த 5 நிமிஷத்தில் எதற்காக எப்படி திரும்பி வர்றான் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்சியினுடைய தலைவர் அவங்களுக்கு கூடுகின்ற அந்த கூட்டத்தினருடைய பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கவனத்தை சிதறடிக்கணும், அல்லது அந்த பொதுமக்களினுடைய கவனத்தை அதாவது கவனிக்கின்ற தன்மையை சிதறடிக்க வேண்டும் என்பதை தாண்டி வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இது மட்டும்தான் நடந்திருக்கா? அதாவது இது இவர்களுக்கு மட்டும்தான், யாருக்கு, எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு சொன்னால், இது ஏற்கனவே நடந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது, முக்கியமான குறிப்பாக ஈரோடு இடைத்தேர்தல் நடந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக கூட்டம் போடுவோம். ஒரு 10 நாள்னா 10 நாளும் கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சீதாலட்சுமி நின்ன இடைத்தேர்தலை விட அதற்கு முன்னாடி மேனகா நவநீதன் அவர்கள் நின்ன இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேசிய எல்லா கூட்டத்திலையும் ஆம்புலன்ஸு குறுக்காம இருக்கா ஓடிக்கிட்டே இருந்தது. அதில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசும் பொழுதே உண்மையிலேயே இதில் ஆட்கள் கூட்டிகிட்டு போகிறாங்களா, இல்லை நம்மளை பேச்சு நிறுத்தணுங்கிறதுக்காக இது செய்கிறாங்களா, இல்லது ஆம்புலன்ஸ் மூலமாக பொதுமக்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு கடத்திக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கூட மேடையிலிருந்து பேசியதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ இது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆம்புலன்ஸை விடுறது, இது அண்ணன் சீமான் அவர்களுக்கு செய்தியாளர்களை கொடுறது, செய்தியாளர்கள் போர்வையில் நாங்கள் செய்தி நிறுவனத்திலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேட்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரவுடிகளை இறக்கி விடுறது, இந்த வேலைகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே
கோயம்புத்தூருக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த தென்காசிக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இந்த சன் டிவி அப்படிங்கிற பேனரில் ஒருத்தர் வருவார். யாராக இருந்தாலும் ஒருத்தர் வருவார், எந்த இடமா இருந்தாலும் ஒருத்தர் வருவார். நாம் என்றைக்கே ஒருக்கா பார்க்குறோம், அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு என்னன்னு நமக்கு தெரியாது, கடந்து போயிடும். ஆனால் சதா சர்வகாலமும் எல்லா இடத்துலையும் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து யார் செய்தியாளர் அல்லது இவன் செய்தியாளர் போர்வையில் வந்த வேற ஆனா அப்படின்னு பார்க்கிற அல்லது புரிந்து கொள்கின்ற பக்குவம் உடையவர். அண்ணன் செய்தியாளர்களை பொறுத்தவரையிலையும் அண்ணன் சீமானவர்களை பொறுத்தவரையிலையும் செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பார். மிக முக்கியமான கூட்டம் நடந்துகிட்டு இருக்கின்ற அந்த காலகட்டத்திலையும் கூட முக்கியமான பயணத்தினூடாக கூட ஒரு 10 நிமிஷமோ அல்லது அரை மணி நேரமோ செய்தியாளர்களை சந்தித்து அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டு போறாள் தான். செய்தியாளர்களை சந்திப்பதற்கு ஒரு பொழுதும் ஒரு ஸ்கிரிப்டோடையோ அல்லது ஒரு தயாரிப்போடையோ அல்லது செய்தியாளர்களை சந்திக்காமையே போகின்ற அரசியல்வாதியாக அண்ணன் சீமான் அவர்கள் இருந்ததில்லை. கூட்டம் நடக்கிற இடத்திற்கு முன்னாடியே செஞ்சிக்கு வந்து வரதராஜ பெருமாள் கோயிலையும் அந்த ராணிக்கோட்டைக்கு முன்னாடி இருக்கின்ற கல்வெட்டையும் போய் பார்த்துட்டு அண்ணன் சீமான் வந்திருக்கிறாரு. செய்தியாளர்கள் வந்து செய்தி சேகரிக்க வேண்டும்னா அந்த இடத்துல பேட்டி கொடுப்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு, அங்கே வந்திருக்கலாம். அல்லது அண்ணன் சீமான் அவர்கள் தங்கியிருந்த விடுதியை விட்டு கிளம்பும் பொழுது, நிறைய பொதுக்கூட்டங்களுக்கு கிளம்பும் பொழுது தங்கி இருக்கிற விடுதியிலிருந்து கிளம்புற அந்த இடத்துலையே வந்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்கும், அதுன்னு இருக்கலாம். அதை தாண்டி அந்த இந்த கோனரிக்கோன் கோட்டை மீட்பு பொதுக்கூட்டத்துக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தங்கின பிறகு மேடையில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் பேசின பிறகு தான் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறாங்க. அப்போ சாரதி பேசினார், அதாவது அண்ணன் வந்த பிறகு சாரதி பேசினாப்புல, அடுத்து நான் பேசினேன், அடுத்து இன்னும் 2-3 பேர் பேசி கடைசியில் அண்ணன் குமாயின் அவர்கள் பேசி அதன் பிறகு தான் சீமான் அண்ணன் பேசுகிறார். இவன் வந்தவன் செய்தியாளர்னா நேராக வந்து அங்கே நிற்கிற பொறுப்பாளர் எங்களை மாதிரி ஆள்கிட்டையோ அல்லது பாதுகாப்பு படை வீரர்கள்ட்டையோ சொல்லி இது மாதிரி செய்தியாளர்கள் வந்திருக்கிறோம், இந்த தொலைக்காட்சியிலேருந்து வந்திருக்கிறோம், மிக முக்கியமான செய்திக்கு உங்கள் அண்ணன்கிட்ட இருந்து ஒரு செய்தி கருத்து தேவைப்படுகிறது, 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து செய்தியை எடுத்துகிட்டு போயிடுவோன்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துலையே அண்ணன்கிட்ட போய் கேட்டுட்டு ஒப்புதல் வாங்கிட்டு அது அண்ணன் கொடுத்துருப்பாங்க, வந்துருப்போம். அண்ணன் வந்து சீமானவர்கள் வந்து மேடையில் ஏறி பேச தொடங்குறவர்களையும் இந்த செய்தியாளர்கள் வந்து செய்தியாளர்களாகவே இல்லை, கத்தி கூச்சல் இட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதன் பிறகு வந்து அண்ணன் சீமானவர்கள் மேடையில் ஏறி பேச தொடங்கின பிறகு நாங்கள் செய்தியாளர்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு பேட்டி கொடுங்க, எங்களுக்கு வீட்டு கொடுங்க அப்படின்னு கத்தி. எந்த செய்தியாளர் ஆட்சியும் எந்த செய்தி நிறுவனமாச்சும் ஒரு கட்சி தலைவர் மேடையில் ஏறி மைக்கை பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் செய்தி நிறுவனத்திலேருந்து வந்திருக்கிறேன் எனக்கு பேட்டி கொடுங்கன்னு கத்தி பேசுவானா? கத்தி பேசி எனக்கு பேட்டி கொடுங்கன்னு எவனாச்சு எனக்கு தெரிஞ்சு எந்த செய்தி நிறுவனமோ அப்படிப்பட்ட ஒழுக்கம் கெட்ட அல்லது அப்படிப்பட்ட ரவுடித்தனம் பண்ணுகிற எவனையும் செய்தி சேகரிக்கின்ற ஆளாகவே வச்சிருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியினுடைய தலைவர் மேடையில் ஏறி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அநாகரிகமாக என்னுடைய கேள்விகளுக்கு என்னுடைய நிறுவனத்திற்கு என்னுடைய செய்தி நிறுவனத்திற்கு நீங்கள் பேட்டி கொடுங்கன்னு எந்த செய்தி நிறுவனமும் கேட்காது. ஒரே ஒரு செய்தி நிறுவனத்தை கூட தவிர அவன் தான் அனுப்பி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இன்னும் அந்த நிறுவனம் வந்து இல்லைங்க எங்கள் செய்தியாளர்கள் தான் அங்கே வந்தாங்க, சீமான் வந்து இப்படி தாக்கிட்டாரு அப்படின்னா இவன் சொல்லியிருக்கிறான்ல, சொல்லிட்டு ஓடிட்டான்ல, இறங்கி வந்து சீமான் அவர்கள் இறங்கி வரும் பொழுதே ஓடிட்டான்ல, தெரிச்சு ஓடிட்டான் இல்லையா, அவன் வந்து எந்த பதிலும் சொல்லலை, அவனுக்காக இவனும் எந்த பதிலும் கேட்கல. இந்த நிலையில தான் செய்தியாளர்களை தாக்கி விட்டார் அப்படி இப்படின்னு இங்கே பேசியிருக்காங்க. இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சிகளை அல்லது எதிர்கட்சி தரப்புல இருக்கிறவர்கள் வைக்கின்ற கருத்துக்களை, பொதுமக்கள் முன்னிலையில் வைக்கின்ற கருத்துக்களை எதிர்கொள்ள வக்கற்று ஆம்புலன்ஸை விடுறது, கரடி பொம்மையை விடுறது, அணில்களை விடுறது, அதன் பிறகு வந்து செய்தியாளர்கள்ங்கிற போர்வையில் சரக்கு அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு வர்ற ஒரு சில தற்கொலைகளை விட்டு கூச்சலிட விடுறது, இந்த வேலைகளை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னால், இப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டணி வியூகத்தினால ஜெயிக்கிறாரு தோக்குறாரு, அது அவருடைய பிரச்சனை. ஆனால் ஒரு ஜனநாயக முறைப்படி மக்களை சந்தித்து ஒரு கட்சியினுடைய தலைமை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது குறுக்கால நெடுக்கால வந்து வேணும்னே ஒரே நம்பர் கொண்ட ஒரே ஒரு ஆம்புலன்ஸை வந்து குறுக்க முறுக்க ஓட்டி விடுறதெல்லாம் ரொம்ப கேவலத்தினுடைய உச்சம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, சுப்பிரமணியன்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆம்புலன்ஸ் போகிற பாதையில்
எதிர்க்கட்சி தலைவர் கூட்டம் போட்டுட்டு ஆம்புலன்ஸ் தலைவரை திட்டுவதெல்லாம் வந்து அநாகரிகத்தனம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. யார் இவர் அப்படின்னு இவருடைய பின்னாடி எடுத்து போய் பார்த்தோம்னா, ராசிபுரம் பக்கத்து, இங்கிட்டு இது ஈரோடு பக்கத்து, தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரியினுடைய தரப்பெல்லாம் அவங்க வந்து கிட்னி திருடலை, கிட்னியை வந்து முறையற்ற முறையில் கையாடல் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு வியாக்கியானம் பேசின நம்ம சுப்பிரமணியம் அவர்கள் தான் மருத்துவத்துறை ஆம்புலன்ஸுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பேசிட்டாரு. பாவம் அவருக்கு தெரியல, போனதும் ஒரே நம்பர் உள்ள வண்டி, ஆள் இல்லாமல் போன வண்டி, திரும்பி வந்ததும் அதே நம்பர் உள்ள வண்டி, அதே டிரைவர் உள்ள வண்டி, அதே ஆள் இல்லாத வண்டி அப்படிங்கிறது சுப்பிரமணியம் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மோட்டார் வாகன சட்டத்தின்படி, அதாவது ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரே சீரியல் நம்பரு, ஒரே வாகனத்தை வந்து ரெண்டை எப்படி அனுமதிச்சுது? ஏன்னா போன வாகனம் திரும்பி வரலைங்க, திரும்பி வந்தது வேற வாகனம் அப்படின்னு சொன்னால் ஒரே சீரியல் நம்பரு, ஒரே வண்டி நம்பரு, ஒரே வாகன எண் வந்து 2 ஆம்புலன்ஸுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியை இந்த பொதுப்பணித்துறை சார்ந்து இந்த வாகன போக்குவரத்து துறை ஆர்டிஓ ஆஃபீஸுக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து தேர்தல் நெருங்க நாம் கடந்த காலத்தில் 5 வருஷமாக அடித்த கூத்துக்கெல்லாம் மிகப்பெரிய ஆப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொண்ட பிறகு ஏதாச்சும், அதாவது சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டோம்னா கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த வடிவேல் படத்தில் வந்து குண்டு வைக்க போன கதையில் போய் ஒவ்வொரு குண்டாக வச்சுட்டு கடைசியில் மணமகள் இருக்கின்ற அந்த யாகசாலையில் யாக குண்டத்தில் குண்டு வச்சது எடுத்து வெடிச்சிட்ட மாதிரி இப்போ வந்து சுப்பிரமணியன் அவர்கள் போனது வேற வாகனம், வந்தது வேற வாகனம், இந்த 2 வாகனத்துக்கும் ஒரே எண்ணுன்னு சொல்ல வர்றாரா அப்படின்னு தெரியல. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட தனத்தினுடைய ஒரு கேவலமான அணுகுமுறை என்பது எதிர்த்தரப்பை வந்து எதிர்கொள்ள முடியாத நிலையில் இதுபோல மிக மிக அருவருக்கத்தக்க செயல்பாடுகளில் இறங்கும். ஆனால் நம்ம பொறுத்தவரையிலையும் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கிறோம். இனி அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னாலும் வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இது மாதிரி ஒரே நம்பர் உள்ள வண்டியில் குறுக்கா முறுக்கா ஓடிக்கிட்டு இருந்தால் அந்த ஆம்புலன்ஸில் ஓட்டுகின்ற டிரைவரை ஏற்ற வேண்டிய சூழலில் வரும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் கோவப்பட்டு. அதே போல் அண்ணன் சீமான் அவர்கள் கூடுகின்ற அந்த பொதுக்கூட்டத்தினில் வந்து இனி யாராச்சும் இந்த போர்வையில் இது மாதிரி ரவுடிசம் பண்ண வந்தாங்கன்னா ஆம்புலன்ஸில் கூட ஏற்றிட்டு போக முடியாத ஒரு சூழல் வந்துடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இவர்கள் வந்து ஜனநாயகம் அது இதனெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் உண்மையிலேயே அன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்னு எவனுக்கும் தெரியாது. அந்த இடத்துல வெளியில் இருந்து கருத்து சொல்கிறவங்க அண்ணன் சீமான் அவர்கள் மீது குறை சொல்லுகின்ற யாருக்கும் அங்கே நடந்தது என்னன்னு தெரியாது. நாம் தமிழர் கட்சியினுடைய தரப்பு வந்து இதை வந்து பெருசுப்படுத்த வேண்டாம், இன்னொரு முறை சிக்கினான்னா செவந்தியப்பன் ஆகிடுவான் அப்படின்னு கடந்து போகிறதுனால ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.